வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி சில நியூமரிக்கல்ஸ் பார்ப்போம். பேசிக்ஸ், எந்த பேசிக்ஸ்னால் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன், அதை வச்சு நம்ம ஃபர்தராக எப்படி அப்ளிகேஷன், அதோட அப்ளிகேஷன், லா ஆஃப் பேரலோகிராம், அதோட அப்ளிகேஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியூமரிக்கல் நம்ம போட போகிறோம். எ பார்ட்டிக்கல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரிஜின், இது ஒரிஜின் 0, starting from origin moves on a straight line. It means அது straight லைனில் மூவ் பண்ணுது. எப்படி மூவ் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் லைன் மூவ் பண்ணுது இன் XY பிளேன். இது எக்ஸு, இது ஒய், இது வந்து XY பிளேன். XY பிளேன்னா இப்போ 2 டைமென்ஷனல். எக்ஸ்லேயும் போகுது, எக்ஸில் கொஞ்சம் தூரம் போகுது. சப்போஸ் இங்கே இருந்துன்னா எக்ஸில் கொஞ்சம் தூரம் போகும், ஒய்யில் கொஞ்சம் தூரம் போகும். அதுதான் XY பிளேன். இட்ஸ் கோஆர்டினேட்ஸ் அட் லேட்டர் டைம் ஆர் √3 and 3. சப்போஸ் இதை 1, இதை 2 அண்ட் சோன்னு வச்சுக்கிட்டோம்னா இது 1, 2, 3. கோஆர்டினேட் என்ன? ஒய் கோஆர்டினேட் வந்து √3, 1, 2. √3னா சப்போஸ் நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோம். ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, √3 சம்வேர் இன் பிட்வீன் 1.732 சம்வேர் இங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது. தட் இஸ் √3 டைம்ஸ் in x coordinate and 0 in y coordinates போது. Then further it moves 3. This is xy plane. xy plane. So √3 எங்கே இருக்கும்? 3 எங்கே இருக்கும்? இங்கே. So 3 somewhere here and √3. So அதுதான் இதோட கோஆர்டினேட். That is √3, 3 அதோட கோஆர்டினேட். ஸோ இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒரிஜின் டு இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஸோ இதுதான் பாத். திஸ் இஸ் பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல். பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ அவங்ககிட்ட இருக்காங்க, ஃபைண்ட் த பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல் மிக்ஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் த பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் த ஆங்கிள் தீட்டா. ஸோ நம்ம எழுதிக்கலாம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு path of particle with x-axis. ஸோ அதை நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் நம்ம இங்கே எடுத்துக்குவோம், தனியாக எடுத்துக்குவோம். தனியாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது? √3 டைம்ஸ் x-axisல √3. அங்கேருந்து √3 0 இந்த கோஆர்டினேட்டு. இது வந்து என்ன? இங்கேருந்து √3 × 3 டைம்ஸ் இங்கே போகுது. ஸோ இந்த கோஆர்டினேட் என்ன வரும்? √3, 3. ஸோ திஸ் இஸ் த பாத். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தீட்டா. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். வி கேன் ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள் tan theta. Tan theta is equal to opposite side by base. That is 3/√3. அது நம்ம எப்படிக்கலாம்? √3 into √3 divided by √3. Therefore tan of theta is equal to 1/√3. இது cancel, sorry, is equal to √3. நம்ம ட்ரையாங்கிளில் போட்டு பார்ப்போம். tan of theta ட்ரையாங்கிளில் போட்டு பார்த்தோம்னா tan of theta இதை இப்படி எழுதிக்கலாம் நம்ம, √3 divided by 1. ஸோ இது வந்து 1:√3:2. தட் மீன்ஸ் இது 60 டிகிரிக்கும் பொருந்தும், 30 டிகிரிக்கும் பொருந்தும். எங்கே √3 வருதோ அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரியாக இருக்கும். ஸோ tan theta is equal to √3/1. ஸோ √3/1 is theta. This is theta. Therefore tan theta is equal to √3/1 என்ன வரும்? √3 இங்கே இது வந்து 90 டிகிரி, √3 இங்கே 30 இருக்கும். ஆப்வியஸ்லி இது 60 டிகிரியாக இருக்கும். Therefore tan theta is equal to √3/1 is equal to, இது எவ்வளோ வரும்? theta is equal to, இந்த ஆங்கிள் வந்து 30, 90. ஸோ திஸ் வில் பி 60 டிகிரி. tan 60 டிகிரி. ஸோ tan ஒரே ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோவில் இருந்தால் ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். இதை பார்த்தாலே தெரியும், தீட்டா வில் பி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி.
60 degree. 60 degree na, it means the path of the particle makes with x-axis is equal to 60 degree. In the numerical, a man rows a boat with a speed of 18 km per hour. So, man என்ன பண்ணுறான், ஒரு போட்டை ஓடத்தை ஓட்டிகிட்டு போகிறான், ஓடத்தை தள்ளிக்கிட்டு போகிறான், அதுதான் ரோவிங் பேர். ரோஸ் ஏ போட் with a speed of 18 km per hour in north-west direction. North-west direction, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன், அதாவது நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும், டைரெக்ஷன் எவ்வளோ இருக்கும் நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கும். இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது நார்த், இதை சவுத், இதை வெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனாக எக்ஸாக்ட்லி நார்த் வெஸ்ட் டைரெக்ஷனாக இப்படி போகுது. ஸோ இட் மீன்ஸ் 45 டிகிரி, இது வந்து 45 டிகிரி, இதுவும் 45, இதுவும் 45, 90, டோட்டல் 90. ஸோ நார்த் வெஸ்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். நார்த் வெஸ்ட்டு அல்லது டியூ நார்த் வெஸ்ட்னா ரெண்டுத்துக்கும் இடையில போகுது. இட் மீன்ஸ் 40 மேக்ஸ் 45 டிகிரி வித் போத் நார்த் அண்ட் வெஸ்ட். எல்லாத்துக்கும் இது பொருந்தும். நார்த் ஈஸ்ட்டு, டியூ நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸாக்ட்லி மிடில் போகும்னு அர்த்தம். பட் இன்னொன்று சொல்கிறாங்க, சவுத் ஆஃப் ஈஸ்ட் இது நல்லா கவனிக்கணும். இட் மீன்ஸ் சவுத் ஆஃப் ஈஸ்ட்னா சவுத்துலேருந்து ஈஸ்டா அல்லது சவுத்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு பக்கமாக அல்லது ஈஸ்ட்லேருந்து சவுத் பக்கமானு புரியாது. சப்போஸ் 15 டிகிரி சவுத் ஆஃப் ஈஸ்ட்னு கொடுத்தோம்னா சவுத்துலேருந்து 15 டிகிரி இப்படி வருமா, இல்லை ஈஸ்ட்லேருந்து சவுத்து 15 டிகிரி வருமா, அந்த டவுட்டு நமக்கு வரும். அப்போ அந்த டவுட்டு வர்றதுக்கு ஈஸியாக பண்ணால் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணணும். எப்படின்னா ஈஸ்ட் சைட்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத்து கொடுத்துருக்க ஆங்கிளில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிட்டோம். இட் இஸ் கோயிங் வெலாசிட்டி ஆஃப் போட் north east. So this is making 45 degree. This will also 45, ஏன்னா இது 90 டிகிரி, இது 45, அது 45 இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ 45 டிகிரியில் இருக்குது. அண்ட் த ஷோர்லைன்னா கரை, போட்டு ஓடுது தண்ணியில் ஓடும், தண்ணிக்கு பக்கத்தில் கரை இருக்குல்லையே, அதுதான் ஷோர்லைன் சொல்லுவோம். ஷோர்லைன் the shoreline makes with an angle of 15 degree south of west. இது எப்படி இருந்தால் வெஸ்ட் சைட்லேருந்து சவுத்து பக்கம் போகுதுன்னு அர்த்தம். ஸோ வெஸ்ட்லேருந்து சவுத்துக்கு 15 டிகிரி, சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு 15 டிகிரினா இப்படி வரும், வெஸ்ட்லேருந்து சவுத்துக்குன்னா இப்படி வரும். ஸோ ரெண்டையும் நம்ம மாற்றக்கூடாது. ஸோ சவுத் அப்படின்னு போட்டு வெஸ்ட்னா செகண்ட் எது இருக்குதோ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். இது செகண்டுக்கு என்ன வெஸ்ட்லேருந்து சவுத்துக்கு வருது. ஸோ இட் மீன்ஸ் வெஸ்ட்லேருந்து சவுத்துக்கு வருது. இட் மீன்ஸ் 15 டிகிரி இப்படி போட்டுக்கலாம். 15 டிகிரி இன்னும் கம்மியாக வரும் இல்லையா. 15 டிகிரி, this is 15 degree in the angle 15 degree. So find the velocity of the boat along with the shoreline. So boat velocity in the direction இருக்குது shoreline. This is shoreline. So shoreline நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறோம். This is இப்படி போட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம் shoreline. இன்னும் சின்னதாக வச்சுக்கலாம். shoreline 15 degree with the x-axis இந்த 15 degree with west. shoreline, இது shoreline. ஸோ இதை ஓன்னு வச்சுக்கிட்டோம்னா we can call this point as O, and this will be velocity of the boat. With west, velocity of the boat, hypotenuse is 18. So velocity of boat is shoreline. என்ன கேட்டிருக்கான், find the velocity of boat. It means VB கண்டுபிடிக்கணும். VB ரெண்டு காம்பனண்ட் பிரிச்சுக்கலாம் இல்லையா. இதுக்கு along with the shore and perpendicular with the shore. அப்போ perpendicular நம்ம எப்படி வரைஞ்சிக்கலாம். It means this velocity will have two components like this. Okay, what is this angle? இந்த ஆங்கிள் எது வரும், ஓலேருந்து இதுக்கும் உள்ளது 60 டிகிரி. 45 + 15 60 டிகிரி.
So this will be 60 degree and this is 90 degree, right? So நம்ம இப்போ trigonometric calculation சிம்பிளாக பண்ணலாம். ஸோ trigonometric calculation இப்படி வந்து இது வந்து எப்படி போகுது, this is 60 degree, sorry, this is 60 degree, this is velocity of boat இந்த பக்கம் போகுது, அதோட இது 18, ஸோ இது 90. ஸோ தீட்டா ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்கிறது என்ன வரும், ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ்னா விபி வெலாசிட்டி ஆஃப் போட், இது வந்து ஹைபாட்னியூஸ் விபியோட ஷோர் லைன் காம்பனண்ட், விபியோட பர்பண்டிகுலர் டு ஷோர் லைன் காம்பனண்ட். நமக்கு என்ன தேவை வருது, ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் போட் அலாங் வித் த ஷோர் லைன், இது அண்ட் பர்பண்டிகுலர் டு த ஷோர் லைன். இது ஷோர் லைனா பர்பண்டிகுலர் டு த ஷோர் லைன். இட் மீன்ஸ் இதோட இந்த காம்பனண்ட் வந்து பர்பண்டிகுலர் டு த ஷோர் லைன், இதோட இந்த காம்பனண்ட் வந்து அலாங் த ஷோர் லைன். இது எப்படி வரும், இது இப்படி போகிறதுல பை வெக்டர் இப்படி போய் இப்படி போகும். சப்போஸ் இது இப்படி வந்ததுன்னா தென் இட் வில் கம் லைக் திஸ். எங்கே ஸ்டார்ட் பண்ணி இது எண்டுக்கு வருது, டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வளைச்சி எண்டுக்கு வருது. ஸோ இந்த காம்பனண்ட் தீட்டாவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது, இது 90 டிகிரி. 90 டிகிரி பக்கத்தில் தீட்டாவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. சைன் ஆஃப் தீட்டாவில் 60 டிகிரி வரும் எலாங் வித் ஹைபாட்னியூஸ் 18 இந்த காம்பனண்ட். ஸோ வி கால் இட் அஸ் பி வேணாம், பி அண்ட் கியூ. ஸோ PQ is equal to 18 sin 60. sin 60 ஆங்கிள் எப்படி வரும், 60னா ட்ரையாங்கிள் போட்டு பார்ப்போம். திஸ் இஸ் 60னா 1:√3:2ன்னு வரும். ஸோ 2 வந்து ஹைபாட்னியூஸில் வரும். எங்கே 30 இது 90 டிகிரி, 60 இருக்குது, 30 இருக்குது, 30 இருக்கிற பற்றி √3 வரும், இது வரும். ஸோ sin 60 வேல்யூ என்ன வரும், sin 60 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு √3/2 இஸ் ஈக்குவல் டு 18 into √3/2 is equal to 9 into √3 is equal to 9 into 1.732 is equal to 15.6. ஸோ PQ என்ன வரும், இது கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கிறது, இதுவும் கிலோமீட்டர், அதோட காம்பனண்ட், இதுவும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்கும். ஸோ வெலாசிட்டி தானே கேட்குறேன். வாட் இஸ் PQ? PQ is equal to என்ன, velocity of boat, இதோட போட்டு தான் போட்டோட காம்பனண்ட் ஆஃப் velocity of boat along, not along, perpendicular to shore. இந்த காம்பனண்ட் பர்பண்டிகுலர் டு 18 sin 60 இஸ் ஈக்குவல் டு ஷோர் லைனு, போட்டோட லைனு, இதோட காம்பனண்ட் பர்பண்டிகுலர் டு ஷோர் லைனு 18 sin 60 whose value is 15/6. That is PQ is equal to component of velocity of boat perpendicular to the shore line. So இது என்ன வரும், this is இந்த லைன். So இந்த லைன் along the shore, this is perpendicular to shore, along the shore இது என்ன வரும், this line என்ன வரும், இது ஹைபாட்னியூஸ். ஸோ ஹைபாட்னியூஸ் நம்ம போடலாம். இந்த ஆங்கிள் பக்கத்தில் இருக்க அப்போ காசு தான் வரும், cos 60. ஸோ PQ வச்சுக்கோங்க, திஸ் இஸ் 60 டிகிரி. ஸோ இது என்ன எப்படின்னு வச்சுக்கலாம் இதை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு velocity of boat along shore line. 18 cos 60 என்ன வரும், 18 cos 60 value 1/2 half is equal to 9. velocity தான் கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. So we can come to conclusion, in the component the velocity of boat perpendicular to the shore line is இது எவ்வளோ வரும், 15.6 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். இது எவ்வளோ வரும், 9 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும், 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த டயக்ராமை போட்டோம்னா, ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் போட் இப்படி வருது. ஸோ திஸ் இஸ்
60 degree is, this is 18 kilometer per hour, this is 15.6, this is 15.9. ஸோ இந்த 18 நம்ம இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர், பைத்தாகரஸ் தியரம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் போட் along shore line is equal to, this is along the shore line is equal to 9 kilometer per hour, and velocity of perpendicular to shore line is equal to 15.6 kilometer per hour. So velocity of boat is that, அதோட காம்பனண்ட் along shore line, இதோட காம்பனண்ட் perpendicular to shore line தான் கண்டுபிடிச்சிருக்கோம். This is along the shore line, this is perpendicular to shore line.